அதிமுக கூட அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னா முதல் அதிமுகவை அங்க பலப்படுத்தணும். அதுல வந்து அது பலப்படுத்தாம நீங்க வந்து உங்க கட்சியை பலவீனப்படுத்தி நின்றுட்டு நீங்க இன்னொருத்தங்க கிட்ட போய் கூட்டணிக்கு நான் வாரேன் நீங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இப்ப இருக்கு. இன்னைக்கு தனியா நின்னதுனால பாஜகவினுடைய ஓட்டு வங்கி எப்படி வளர்ந்துருக்கு, அதே 11.5% எப்படி உயர்ந்திருக்கு. அதே சமயத்துல அதிமுக கட்சி எவ்வளவு மோசமான தோல்வி 20% அளவுக்கு தேஞ்சு கரைஞ்சி வந்திருக்குங்கிறத இப்ப நிரூபிச்சுட்டாங்கல்ல. இப்ப வந்து யாரு வளர்றா யாரு தேய்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல. விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா வந்து இவரு ஏத்துக்குவாரா? எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் ஏத்துக்குவாரா? இவங்க என்ன வேணாலும் கால்குலேஷன் போடலாம், என்ன வேணாலும் கூட்டு கழிக்கலாம், என்ன வேணாலும் கனவு காணலாம். ஆனா அவரு ஏத்துக்குவாரா? வாய்ப்பு இல்லை. இதானே எதார்த்தம். அப்போ உங்களை முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. இப்போதைக்கு தேமுதிக மட்டும்தான் உங்களுக்கு கூட இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. இல்லை எஸ்டிபிஐடி ஒரு முஸ்லிம் மதவாத கட்சி இருக்குல்ல, மதவெறி கட்சி, அந்த கும்பல் வேணா சொல்லும். பொன்சிங்கிற விளையாட்டு ஆசிரியர் கூட்டிட்டு போய் அங்க ஒரு நாள் தங்க வச்சிருக்கான். விளையாட்டு அந்த மண்டல விளையாட்டுன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட அந்த ஏரியாவில் மண்டல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வது கூட்டிட்டு போய் அங்கே ஒரு நாள் அங்கே தங்க வச்சிருக்கேன். லாட்ஜில் இங்கே ரூம்ல தங்க வச்சால மதுபானம் கொடுத்து அந்த 5 பெண்களையும் சீரழிச்சிருக்கான் அந்த நாய். இது வரைக்கும் எடப்பாடி கிட்ட இருந்து எதுவுமே வரலையே சார். ஒரே காரணம் அந்த ஸ்கூல் வந்து முஸ்லீம் ஸ்கூல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கல்வராயன் மலையில திமுக காரன் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு கிடக்கான். அந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல சாராய சாவு நடந்ததை ஒட்டி ஒரு 5 நாள் லீவ் விட்டாங்க. மறுபடியும் பலபடி இப்பவும் கள்ளச்சாராயம் அங்கே காய்ச்சிட்டு தானே இருக்காங்க. அங்கே மாநாட்டுக்கு வந்தால 4 பேர் செத்து போயிட்டாங்க சார். அவன் வீட்டில் போய் தூக்கம் கூட கேட்கறதுக்கு துப்பு கெட்ட ஆளு. இவெல்லாம் ஒரு அரசியல் தலைவர். இவரு போய் அண்ணாமலைக்கு நிகராக வச்சு நீங்க பேசுறீங்க. அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை சார். அண்ணாமலையுடைய உயரம் எங்கே இருக்கு? இன்னொன்னு சொல்றேன். விஜய் வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து கிறிஸ்டின் தான். பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும், அவ்வளவுதான். எஸ்வி சேகருடைய நிலவரம் அவ்வளவுதான். நின்று வெற்றி பெற சொல்லுங்களேன். ஏன் இப்ப வந்து சார் பாப்பான்னு கிண்டல் பண்ணது இவரை தானே சார்? இவரை தானே பன்றிக்கு பூநூல் போட்டதெல்லாம், இந்த பன்றிக்கு பூநூல் போட்டதுக்கு இவரு தான் சார் கமாண்ட் கொடுத்தாரு. யாரு? கி வீரமணி கொடுத்தாரு சார் கமாண்டு. அவங்க சொந்தக்காரன் மாமு மச்சானுக்கெல்லாம் அவங்க பூநூல் போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. இப்ப அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அந்த பன்றி எஸ்வி சேகர், அப்புறம் வந்து சைக்கிள் திருடர் அந்த கி வீரமணி எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டாங்க, அப்படிதானே? எல்லாம் ஒரே பன்னி கூட்டம் ஆயிட்டு, அப்படிதானே? நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜகவுடன் கூட்டணியை அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களுடன் கேள்வி கேட்கும் போது அவர் வந்து அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போயிருந்தாரு. ஆனா ஜெயக்குமார் அவர்களும் இதே கேள்வி வைக்கும் போது எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாண்டர்ட் எப்படி பாக்குறீங்க சார்? ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதுங்களா அதிமுகவில்? மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. எப்படின்னாக்கி அவங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நடத்தியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்க வேண்டியது வந்து ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அதை இந்த மேம்போக்காலாம் விமர்சிக்கக்கூடாது. அதை வந்து 2 கட்சியும் தான் நமக்கு வந்து கடுமையாக ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதுக்கு நம்ம வந்து விமர்சிக்கணும் அப்படிலாம் சொல்லி அதை எதிர்த்து தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு அப்புறம் பழையபடி பார்த்தா அது தேர்தல் பாஜக கூட கூட்டணி வருமானுங்கிற கேள்விக்கு தான் அவர் பதில் வந்து இப்படி மழுப்புற மாதிரின்னு சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம், ஏன் வராதுன்னு சொல்ல வேண்டியது தானே. பாஜக கூட என்றும் நமக்கு வந்து உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. நாங்கள் வந்து பாஜக இல்லாத அணியை தான் நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கலாம். அப்போ அவர் வந்து அதை பேசலை. அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த லைஃப் வாழ்க்கை இருக்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் வந்து அந்த கேள்விக்கு பதிலாக அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் ஜெயக்குமார் வந்து அவர் பேசுறத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. KP முனுசாமி வந்து எப்பவுமே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர் தான். அதனால அவர் வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கலாம். ஒருவேளை அதை மீறி அவங்க கூட்டணி வச்சா வேற வழி இல்லாமல் ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால அந்த கேள்விக்கு பதிலையே நம்ம தவிர்த்துக்கிட்டு போகுங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து விவாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அதாவது பாஜக கூட அணியில நம்ம இருந்து தேர்தலை சந்திச்சாதான் திமுகவை வீழ்த்துறதுக்கு வசதியா இருக்கும். அண்ணா திமுகங்கிற கட்சியும் அதுக்கு பிறகு அப்பதான் கொஞ்சமாவது இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். அது இல்லாம தனியா நின்னோம்னா ஒரு காசுக்கு பெற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் நடத்தி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது. நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாஜக கூட இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காத கட்சி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோ இல்லைன்னா அதிமுகவோ கூட்டணி வச்ச கட்சி தான் அது. அதனால பாஜக கூட அதிமுக கூட்டணின்னா அது ஒரு இயல்பான ஒரு கூட்டணியா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நெருடல் இல்லாத ஒரு கூட்டணியா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா யதார்த்தமான சமீபத்திய கள நிலவரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னா முதல் அதிமுகவை அங்க பலப்படுத்தணும். அதுல வந்து அது பலப்படுத்தாம நீங்க வந்து உங்க கட்சியை பலவீனப்படுத்தி நின்றுட்டு நீங்க இன்னொருத்தங்க கிட்ட போய் கூட்டணிக்கு நான் வாரேன் நீங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இப்ப இருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவினுடைய தலைவியாக அவங்க இருந்தது வரைக்கும் போயஸ் கார்டனை பார்த்தா மற்ற கட்சி வந்தாங்க, பாஜக உட்பட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாங்கன்னா அவங்க பாஜக காரங்க வந்து ஜெயலலிதாவை நோக்கி அதிமுகவை நோக்கி தான் வந்தாங்களே ஒழிய அதிமுக காரங்க வந்து எந்த இப்போ பாமக கூட கூட்டணினா பாமக கூட போய் அங்கே போய் பேசினாங்க, இல்லைன்னா வந்து தேமுதிகவை சார்ந்து போனாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க வேணும்னா அவங்க விருப்பப்பட்டாதான் அதுவும் போக முடியும். போயஸ் கார்டனில் வந்து கூட்டணி அதிமுக கூட்டணி வைக்கலாம்னு முடிவெடுத்தா கூட போயஸ் கார்டன் கதவு திறந்தாதான் நீங்கள் உள்ளே போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அவ வேணுமா வேண்டாமாங்கிறத கூட்டணியில சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக தலைமை இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க வாங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க வாங்க, அப்புறம் வந்து விஜய் நடிகர் நீங்க வாங்க, இப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் ஏலம் போட்டு கூப்பிடுற மாதிரி இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு கட்சி வந்து பலவீனப்பட்டு போச்சு. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. கட்சியை பலப்படுத்துங்க, உங்களுக்கு தானாவே ஒரு பலம் கிடைக்கும். பழைய பலம் கிடைக்காது கண்டிப்பா. பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ இல்லைன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்து அதிமுகவோ இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பாதி அளவுக்கு குறைஞ்சிட்டு மிச்சம் மீது இருக்கிறதையாவது நீங்க ஒரு பலமா வைக்கணும். அப்படின்னா அந்த அம்மா சசிகலா தானே உங்களுக்கு வந்து அந்த அம்மா தானே உங்களுக்கு வந்து முதலமைச்சர் அந்த பதவியையே உங்களுக்கு பிச்சை போட்டது அந்த அம்மா தானே போட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இல்லாமல் தானே நீங்கள் போனீங்க. இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் மன்னிப்போன்ட்டு போங்க. அந்த அம்மாட்ட நேரில் உட்காந்து பேசுங்க, அவங்ககிட்டையும் அவங்க கருத்தையும் கேளுங்க. பன்னீர்செல்வம் யார் உங்களுக்கு என்ன சண்டைக்காரரா? எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க, அவரையும் போய் பார்த்து பேசுங்க. தினகரன் யார்? எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பழக்கப்பட்ட பரிச்சயமான ஆட்கள் தானே, அவங்கள பேசுங்க. அதிமுகவை பலப்படுத்திங்கன்னா அது ஒரு பயங்கர ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக மாறும். அதுக்கு பிறகு நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும்னுங்கிறது என்னுடைய கருத்து. அது இல்லாமல் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால பாஜகவுக்கு எந்த லாபமும் இருக்கும்னு நான் நம்பலை. பாஜகனால கூட்டணி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேற ஒன்று சார், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க? எம்பி சீட்டு கிடைக்காம போனது வேற கதை சார். ஆனால் ஓட்டு வங்கியை பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே போயிருக்கும். அதை நம்ம மறக்க முடியாது. ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து 30க்கு மேலே இல்லை, பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா அதிமுகங்கிற கட்சி எடப்பாடி என்ன சொல்லியிருப்பாரு, இல்ல KP முனுசாமி என்ன சொல்லியிருப்பாரு? நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க 2 பேரும் உங்க ஆட்கள் வெற்றி பெற்றாங்க, அண்ணாமலையே நாங்க போட்ட பிச்சையில தான் வெற்றி பெற்றிருப்பாருன்னு சொல்லியிருக்க மாட்டாரா? அதே சமயத்துல வந்து எங்க கட்சி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி வருது காரணம் நாங்க தான் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு தனியா நின்னதுனால பாஜகவினுடைய ஓட்டு வங்கி எப்படி வளர்ந்துருக்கு, அதே 11.5% எப்படி உயர்ந்திருக்கு. அதே சமயத்தில் அதிமுக கட்சி எவ்வளவு மோசமான தோல்வி 20% அளவுக்கு தேஞ்சு கரைஞ்சி வந்திருக்குங்கிறத இப்போ நிரூபிச்சுட்டாங்கல்ல. இப்போ வந்து யார் வளர்றா யார் தேயிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும் திமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணி வந்து இன்னும் தேயதானே செய்யும். இதானே எதார்த்தம். கூட்டணி வச்சா லாபம் வந்து அதிமுக சார் பாஜகவுக்கு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் கூட்டணி பலத்தினால பாஜகவுக்கும் பலன் கிடைக்கும். பாஜக, தேமுதிக, பாமக, அதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரே அணியாக நிற்கும் போது திமுகவை வாஷ் அவுட் பண்ணிடலாம். அதில் சந்தேகமே கிடையாது. திமுக கூட்டணியை மொத்தத்தையும் சுத்தமாக இல்லாமே பண்ணிவிடலாம். அதுக்கு நீங்கள் இறங்கி வரணும். அதிமுக பலப்படுத்தணும். பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகு பாஜக கூட கூட்டணி வச்சா தான் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அப்போ இந்த கூட்டணியும் பலமாக இருக்கும், விட்டு கொடுத்து போகணும். இதில் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை நீங்கள் ஏற்றுக்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டாம்னா ஓகேன்னு சொல்லுவார். யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இவ்வளோ தொகுதி, நாங்கள் இவ்வளோ தொகுதி, அவங்க இவ்வளோ தொகுதி, இவங்க இவ்வளோ தொகுதி, அவ்வளோதான். அதில் பங்கீடு முடிஞ்சுதா ஓகே, தேர்தலை சந்திப்போம்னா ஒத்துக்குவார். அது இல்லாமல் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார். பாஜக வழக்கு தானே அவர் வந்திருக்காரு. அது ஏற்கனவே பிரச்சனையும் அதுல இருந்து ஆரம்பிச்சது தான்.
அதனால திருப்பி மறுபடியும் நாங்கள் வந்து இப்படி தான் போவோம்னா அதெல்லாம் சரி விட்டு கொடுத்து போனோம். சூழ்நிலை தக்கவாறு போனால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், இவர் வந்து நடிகர் விஜயுடைய கட்சியிலே போய் கூட்டணி வைக்க, அந்த தவக்கைன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த தவக்கையிலே போய் கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுடுங்களா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை அப்படி வைக்கிறாங்கன்னு நீங்கள் அப்படி வச்சு நம்ம பேசுகிறதா இருப்போம்னு வச்சுடுவோமே. விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து இவர் ஏற்றுக்குவாரா? எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நடிகர் விஜய் ஏற்றுக்குவாரா? இவங்க என்ன வேணாலும் கால்குலேஷன் போடலாம், என்ன வேணாலும் கூட்டு கழிக்கலாம், என்ன வேணாலும் கனவு காணலாம். ஆனால் அவரு ஏற்றுக்குவாரா? வாய்ப்பு இல்லை. இதானே எதார்த்தம். அப்போ உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. இப்போதைக்கு தேமுதிக மட்டும்தான் உங்களுக்கு கூட இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. இல்லை, எஸ்டிபிஐடி ஒரு முஸ்லீம் மதவாத கட்சி இருக்குல்ல, மதவெறி கட்சி, அந்த கும்பல் வேணா சொல்லும் எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா கோயம்புத்தூரில் அவங்க எல்லாம் ஜமாத்தில் இருந்து எல்லாம் தீர்மானம் போட்டு அதிமுக ஓட்டு போடாதுங்கன்னு சொல்லுவாங்க. எஸ்டிபி கட்சிக்காரனும் ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு. ஆனால் கூட்டணியில் நான் இருக்கேன்னு கணக்கு காண்டிடுவோம். அதுக்கு பேரில் கொஞ்சம் பணத்தை உங்ககிட்ட தேர்தல் செலவு கூட வாங்கிட்டு அவன் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு தருவான். அதுக்கு வேணால் சாத்தியமே இருக்குமே ஒழிய மற்றபடி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ சூழலை தக்கவாறு நீங்கள் சில மாற்றங்களை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. அது எடப்பாடி பழனிசாமி பண்ணாத வரையில் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால பாஜகவுக்கு லாபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வந்து பாஜகவுனால நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல போகிறது இல்லை. எங்களால் தான் நாங்கள் வந்தோன்னு வேணால் மறுபடியும் சொல்லுவாங்க. அதனால லாபம் வந்து அதிமுகவுக்கு தான். பாஜகவோட கூட்டணி வைக்கிறனால எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் லாபம் இருக்குமே ஒழிய பாஜகவுக்கு பெரிய லாபம் இருக்காது. பாஜக தனியாக நிற்கிறது தான் சரியாக இருக்கும். அப்படி இருக்கணும். அப்படி கூட்டணினால பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை அதிமுக உருவாக்கிட்டு பழைய கட்டமைப்போடு வந்து அப்புறம் கூட்டணி வச்சாங்கன்னா பலம் கிடைக்கும். அதிமுகவுக்கும் பலம் கிடைக்கும், பாஜகவுக்கும் பெரிய லாபம் கிடைக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னபோது ஒத்த கருத்துடைய கட்சியில் வந்துட்டு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் பாஜக தரப்புல இருந்து அதே கருத்தை வந்துட்டு முன்மொழிகிறாங்க சார். திமுக எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்க பக்கம் வரலான்றாங்க. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு மியூச்சுவலா உருவாகுதா சார் அந்த இடத்துல? திமுக அதிமுக பாஜக வந்து நீங்க பாஜக தரப்புல வந்து தமிழக பாஜக தலைவராக யாரு? அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இருக்கார். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க ஏத்துக்கலாம். இந்த அம்மா குறுக்குச்சால் ஓடிட்டு இந்த அம்மா என்னவா இருக்காது சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ என்னவா இருக்காங்க? அவங்க சொல்லுங்க நீங்கள் பாஜகவில் என்னவா இருக்காங்க? ஒரு உறுப்பினராக இருக்காங்க, அவ்வளோதானே, அவ்வளோதான். அவங்க வந்து முன்னாள் மாநில தலைவர்னு சொன்னால் எல் முருகனும் முன்னாள் மாநில தலைவர் தான், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் தான். இது மாதிரி நிறைய பேர் முன்னாள் மாநில தலைவர்லாம் இருக்காங்க, முன்னாள் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த அம்மாவுடைய கருத்தை சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே வந்து சொல்லிட்டு தெரியலையா, நான் வந்து அதிமுக கூட இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன். நீங்கள் இருக்கும்போது அதிமுக கூட தான் கூட்டணி வச்சு தூத்துக்குடி தொகுதியில் நின்று தோத்தாங்க. அப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்காமல் நின்னாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆசை, அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மட்டத்தோடு இதை விட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ அதே போல் திமுக அதிமுக இடையே பார்த்தீங்கன்னா இந்த கருத்து மோதல்ன்றது வலுவாக இருக்குது சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு கலைஞர் பேரில் சிலை வைக்கிறீங்க, திட்டத்தை எல்லாத்தையும் அதிலே வைக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு கற்பாம்பூச்சி மாதிரி காலில் விழுந்தானே நீங்கள் சீட்டு வாங்கினீங்க, அதாவது பொதுச் செயலாளராக வந்தீங்க, முதலமைச்சராக பதவி ஏற்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு சார் எடப்பாடி பழனிசாமி மீது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க வந்து முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள்னு சொன்னாங்க. அந்த பங்காளிகள்னு சொன்னது மட்டும் இல்லை, அவங்க பலவேறு விஷயங்களில் வந்து ஒன்று நீ ஒன்று நான், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது, குறிப்பாக பாஜக இடையில வரக்கூடாது, அது இன்னொரு பெரிய சக்தியாக வளரக்கூடாது, நாம் 2 பேருமே கொள்ளையடிக்கணும், நாங்கள் 2 பேருமே பங்கு வச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. கேபி முனுசாமி அவருடைய பையன் வந்து நடத்தக்கூடிய கல்கோவரிக்கு வந்து துரைமுருகன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதாகலாம் செய்தி வந்துச்சு. பார்த்தா அது உண்மையாக தான் தெரியுது. இவங்க எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே உள்ள கேஸுகளெல்லாம் வந்து சில கேஸுகளெல்லாம் வந்து விரைவுபடுத்தாமல் அதை அப்படியே நீர்த்து போக செய்யணும்னா அந்த உதவி வந்து ஸ்டாலின் சின்ன மேளத்தினுடைய உதவி தேவைப்படுது. அதனால் இவர் வந்து அவருக்கு காலில் விழுந்து கிடக்கிறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்காகத்தான் இவர் வந்து ஒரு அரசியலில் அதிமுக வந்து எவ்வளோ ஓட்டை பிரிக்குமோ பிரிக்கிறதுக்கு தக்கவாறு திமுக வந்து அணி வந்து வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அதிமுக வந்து பலம் வாய்ந்த கட்சியாக இந்த ஓபிஎஸ், தினகரன், இவங்க இந்த சசிகலா இவங்களாம் உள்ளடக்கி முக்குளத்தோர் சமுதாயத்தையும் பழையபடி அதிமுகவுக்கு உள்ள கொண்டு வந்து அவங்க இதெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக மாற்றிட்டார் அப்படின்னாலே அந்த கட்சி பலம் வாய்ந்ததாயிரும்.
அதுபோல பாஜகவோட கூட்டணி எல்லாம் வச்சாங்கன்னா திமுக காணாம போயிடும். அப்படின்னா அது வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், இவங்களை எப்பவுமே நீ சண்டை போட்டு விலகியே இருக்கணுங்கிறது ஸ்டாலின் சின்ன மேளம் கொடுத்த ஐடியா படி இவர் செயல்படுறாருங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய பார்வை அதுதான். ஸ்டாலின் என்னென்ன ஐடியா எல்லாம் கொடுத்திருக்காரோ அதை சிறமேற்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்திட்டு வராரு. அதனாலதான் அந்த அவங்க கட்சிக்குள்ளால உள்ள பூசலையும் அவரால் அதை தீர்க்காம இருக்காரு. அது தெரியாம அவர் இருக்கமா எனக்கு தெரியல. ஏன்னா மூத்த தலைவர்கள் நிறைய இருக்காங்க கூடல, அவங்களுக்கெல்லாம் தெரியும் எதிர்காலம் இப்படிதான் போகுங்கிறது தெரியும். கடந்த பாராளுமன்ற தேர்தலுடைய அனுபவமும் தெரியும், அடிப்பட்டதும் தெரியும். அதனால இப்படி பண்ணினா சரின்னு அவங்களுக்கு தெரியும். அதை மீறி இவர் ஏன் செய்ய முடியாம இருக்காரு அப்படின்னா அது ஸ்டாலின் பக்கத்துல இருந்து வரக்கூடிய பிரஷர் தான், அழுத்தம் தான். அந்த அழுத்தத்தினால இவர் இவரை காப்பாத்துறதுக்காக கொள்ளையடிச்சு வச்சாச்சு. இனிமே எந்த காலத்திலும் முதலமைச்சர் ஆக போகக்கூடியங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். வாழ்றது வரைக்கும் நம்ம ஒரு அதிமுக செயலாளர், பொதுச் செயலாளருங்கிற பதவியோட அப்படியே ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற இன்னும் ஒரு 1.5 வருஷம் வண்டியை ஓட்டலாங்கிறதுல அவர் இருக்காரு. அதனால சும்மா இவங்க இவர் பண்ற அந்த அரசியல் எல்லாமே மேம்போக்கான ஒரு அரசியலா இருக்கும். அழுத்தமான எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டார். திமுகவுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த விஷயத்தையும் பெரிய அளவில் இவர் கையில் எடுக்கவே மாட்டார். இங்கே போதைப் பொருள் எவ்வளோ மோசமான நிலவரத்தை தமிழகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மதுபானம், இங்கே நான் சாதாரண ஒருத்தர் சொல்கிறேன், தீபாவளிக்கு கிட்டத்தட்ட கணக்கு இதில் இவங்க போன வருஷம் விற்றதுக்கும் இந்த வருஷம் விற்றதுக்கும் 37 கோடி ரூபா கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ சரக்கு விற்பனை அவ்வளோ குறைவாக தெரியலை. அப்போ அதுக்கு அதிகமாக தான் போயிருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு 70-80 கோடி ரூபாய் அளவுக்காவது, 70-80 கோடிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, அதை விட அதிகமான அளவுக்கு பிளாக்ல வித்திருப்பாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இது எப்படி முன்னாள் முதலமைச்சருக்கு எப்படி தெரியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியாது? இதை ஏன் பெரிய விஷயமா எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்களே. அப்படி மேம்போக்கா ஒரு கண்டிப்பு, ஒரு இது அவ்வளோதானே சொல்லிட்டு அப்படி அப்படியே நகர்ந்து தானே போயிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனையே நடக்காமல் இருக்குதா? எதையுமே கண்டுக்கலையே. அந்த இருப்பான்னு ஒருத்தன் அவன் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி அதை காட்டிக்கிட்டு தெரிஞ்சான், அந்த யூடியூப்ல போட்டான், பெரிய பிரச்சனை ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எத்தனை போராட்டம் நடத்தினாரு? ஒன்றும் இல்லை சார். நேத்தைக்கு சார் உடன்குடியில் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் 5 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் 2 நாள் போன மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். பொன்சிங்கிற விளையாட்டு ஆசிரியர் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நாள் தங்க வச்சிருக்கான். விளையாட்டு அந்த மண்டல விளையாட்டுன்னு சொல்லி அது தூத்துக்குடி மாவட்ட அந்த ஏரியாவில் மண்டல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வது கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நாள் அங்கே தங்க வச்சிருக்கேன். லாட்ஜில் இங்கே ரூமில் தங்க வச்சால மதுபானம் கொடுத்து அந்த 5 பெண்களையும் சீரழிச்சிருக்கான் அந்த நாய். இது வரைக்கும் எடப்பாடி கிட்ட இருந்து எதுவுமே வரலையே சார். ஒரே காரணம் அந்த ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெல்லையில் ஜெல் நீட் அகாடமின்னு ஒரு இது வச்சிருந்தான். அது அனுமதியே இல்லாமல் அவன் அந்த ஆள் அங்கே விடுதியெல்லாம் நடத்தியிருக்கான். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. செருப்பெல்லாம் கலந்து பெண் மாணவிகளுக்கு மேலெல்லாம் வீசினா அந்த மாணவர்களை பெரும்பாலும் அடித்து அவ்வளவு இது பண்ணியிருந்தா இவ்வளோத்துக்கு அவன் ஒரு கேரளாக்காரன் தான், முஸ்லீமாக இருந்தாலும் அவன் கேரளாக்காரன் தான். வழக்கு பதிவே பண்ணலையே சார். பேருக்கு 3 செக்ஷனில் வழக்கு பதிவுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பழையபடி அது நடத்திட்டு தான் இருக்குது. கல்வராயன் மலையில் திமுக காரன் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு கிடக்கான். அந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் சாராய சாவு நடந்ததை ஒட்டி ஒரு 5 நாள் லீவ் விட்டாங்க. மறுபடியும் பழையபடி இப்பவும் கள்ளச்சாராயம் அங்கே காய்ச்சிட்டு தானே இருக்காங்க. இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? திமுக காரங்க இதை செய்ய மாட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு தெரிய தானே செய்யும். சாமானியன் எனக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் கல்வராயன் மலையில் ஒரு பகுதி அவங்க எடப்பாடியில் தான் போய் நிற்கிது, சேலத்தில் தானே போகுது. அப்போ அவருக்கு ஊர் பக்கத்தில் இருக்குது, நல்லாவே தெரியுமே. அப்போ இதெல்லாம் ஏன் எடுத்து பிரச்சனையாக பேச மாட்டேங்கிறாரு? சாராயம் காய்ச்சற நிறைய ஆலைகளை வச்சிருக்கதே திமுக காரங்க தான் வச்சிருக்காங்க. இதையும் வெளியே பேச மாட்டேங்கிறாரு. கமிஷன் வருதா இவருக்கும்? அதனால இவர் அதெல்லாம் இல்லை சார், சும்மா உப்பு சப்பு இல்லாமல் நானும் இருக்கணி காணிக்கிறதுக்கு ஏதோ பேசுகிற மாதிரி பேசுவார். மற்றபடி எந்த காலத்திலையும் ஸ்டாலின் சின்ன மேளத்துக்கு எதிராக ஒரு எதுவுமே பண்ண மாட்டார். பேசுவார், சும்மா உப்பு சப்பு இல்லாமல் ஏதோ பேசிட்டு போவார். அரசியலுக்கு பேசுகிற மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக பேசிட்டு அலைவார், அவ்வளோதான். சார், இப்போ விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் பட்டியல கவர்னர் இடத்துல போய் சமர்ப்பிக்கிறதா இருக்காரு. ஆளும் கட்சி ஆண்ட கட்சியோட என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க ஆதாரத்தோட நிர்வாகிகள் எடுக்க சொல்லி அதை கவர்னரை சமர்ப்பிக்கிறதா இருக்காங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்த பிறகு இந்த திமுக மீதான குற்றச்சாட்டு இந்த மாதிரி தான் வச்சிருந்தாரு. அண்ணாமலை வழியில் தான் விஜய் அவர்கள் இப்போ பயணிக்கிறாரா? எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை ஆக்கப்பூர்வமாக திமுகவினுடைய இது அது முதல் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவர்கள் மேலே அரசியலுக்காக இருக்கிற மாதிரியும் கீழே திமுக கூட ஒரு அண்டர்லிங்க் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க மாதிரியும் என்னுடைய அரசியல் அது கிடையாதுன்னு சொல்லி தஞ்சாவூரில் நடந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அது முதல்ல தலைவராக பதவியேற்று சில நாட்களில் அன்னைக்கே அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அதில்
வெளிப்படையாகவே சொல்லிட்டார் அண்ணாமலை அவர்கள். சொல்லிட்டு அதிலிருந்து ஆரம்பிச்சாரு. நிறைய ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே அதில் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதாரங்கள் ஏற்கனவே கொடுத்ததை பேஸ் பண்ணி இவரை எடுத்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இவரை தனியாக கூட எடுத்து கொடுக்கலாம், ஏதாவது ஒரு இதை எடுத்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் விஜயுடைய நோக்கம் அது இல்லை. திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும், அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டை பிரிக்கணும், அவ்வளோதான். இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக அண்ணாமலைக்கு போகுது, அண்ணாமலைக்கு போகக்கூடாது. அதுவும் குறிப்பாக திமுகவிட்ட இருந்து கலந்து போகுது அங்கே, அதை கெடுக்கணும், பிரிக்கணும். அதுக்காக வேண்டி களமிறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். அதனால ஜோசப் விஜய் வந்து ஆக்கப்பூர்வமான எந்த அரசியலையும் முன்னெடுத்து சார். அவங்க மாநாட்டுக்கு வந்தாலும் 4 பேர் செத்து போயிட்டாங்க சார். அவன் வீட்டில் போய் தூக்கம் கூட கேட்கறதுக்கு துப்பு கெட்ட ஆள். இவெல்லாம் ஒரு அரசியல் தலைவர். இவரு போய் அண்ணாமலைக்கு நிகராக வச்சு நீங்கள் பேசுறீங்க. அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை சார். அண்ணாமலைக்கு எல்லாம் அண்ணாமலையுடைய உயரம் எங்கேயோ இருக்குது. ஒழுக்கத்தில் அண்ணாமலைக்கு பக்கத்தில் வர முடியுமா, படிப்பில் அவருக்கு பக்கத்தில் வர முடியுமா, நேர்மையில் அவருக்கு பக்கத்தில் வர முடியுமா, இல்லை எந்த விஷயம் இல்லை அனுபவத்தில் ஏதாவது வர முடியுமா? நடிகர்னு வேணால் வரலாம், நான் பெரிய நடிகர்னு சொல்லலை, வேணா அண்ணாமலை விட நான் வந்து பெரிய ஆளுன்னு காணிக்க முடியும். வேற ஏதாவது ஒரு வகையில் இவர் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சும்மா இந்த கொஞ்சம் பேர் இன்னொன்று சொல்கிறேன். விஜய் வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து கிறிஸ்டின் தான். கிறிஸ்தவங்களே இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சர்ச்சில் எவனும் ஓட்டு போட சொல்லுவாங்களோ அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக தான் ஓட்டு போட சொல்லுவாங்க, திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அது விஜய்க்கு தெரியும். முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் இவருக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அப்படின்னா இந்துக்காரன் ஓட்டு அண்ணாமலைக்கு பக்கம் போகிறத தட்டிட்டு போகிறதுக்காக வேண்டி, அதை மாற்றி மடைமாற்றம் பண்ணுறதுக்காக வேண்டி களம் இறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். அதனால் இவர் செய்யக்கூடிய எந்த செயலுமே வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்காது. அது வந்து மக்களை மடமாற்றம் செய்கிறது, ஏமாத்துறதுக்காக. நான் சொன்ன பார்த்தீங்களா, திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய ஓட்டு அண்ணாமலை பக்கம் போகக்கூடாது. அப்படி போகக்கூடிய ஓட்டை கொஞ்சம் ஓட்டை பிரித்து விட்டுட்டா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தலாம். இதை தவிர வேறு எந்த கான்செப்டும் இவர்கிட்ட கிடையாது. அது போல அந்த பாஜக கட்சியில இருந்த எஸ்பி சேகர் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏவும் இருந்தாரு. அவர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பாஜக கட்சியிலேருந்து வெளியில வந்துட்டேன், நான் வந்துட்டு என்னோட உறுப்பினர் வந்துட்டு ரினியூ பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்னைய வந்துட்டு கட்சியிலேருந்து நீக்கிறதுக்காக அண்ணாமலை பல முறை வந்துட்டு திட்டம்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு தான் என்னோட தயவு தேவை, என்னோட தயவு வந்துட்டு பாஜக தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு பெருமைக்கு திராவிடன் என்பதில் கொஞ்சம் பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும், அவ்வளவுதான். எஸ்வி சேகருடைய நிலவரம் அவ்வளவுதான். எஸ்வி சேகரை வந்து கட்சியை விட்டு நீக்காம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அப்படி விட்டுட்டு போனதே வந்து பெரிய, அவரெல்லாம் ஒரு உண்மையிலே அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு அந்த அமைதியா இருந்தார் பாருங்க. இந்த தினசரி அவரை வந்து இழிவுபடுத்தி ட்வீட் போட்டு அதை போட்டு பேட்டி கொடுத்து இதெல்லாம் எஸ்வி சேகருங்கிற நாய் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த பிறகும் அது ஒரு நாய் குலைச்சிட்டு கிடக்கு, அது ஒரு பன்றி சேத்துல கிடந்து உருண்டுட்டு கிடக்கு, மலத்தில் கிடந்து புரண்டுட்டு கிடக்கு. நம்ம எதுக்கு இங்கே அதை பற்றி யோசிக்கிறோம், நம்ம வேலையை பார்ப்போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார் பாருங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ். உண்மையிலே அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும். அவரு கண்டுக்காம இருந்தார். அதான் கட்சி பாஜகவினுடைய கட்சி அமைப்புப்படியே நீங்க உங்களுடைய உறுப்பினரை ரினியூவல் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க பண்ணணும்ல, நீனா பண்ணுனா அப்புறம் நம்ம உள்ள வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிருந்தாரு. இவரே வந்து பார்த்தாரு, என்னமோ வந்து கட்சியில் கண்டிப்பாக நம்மளை என்னமோ இப்போ நம்ம உறுப்பினரை ரினியூவல் பண்ணுனா கட்சியில் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவரே ஓடி போகிறாரு. அண்ணாமலை என்ன தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணார். என்ன முயற்சி? அப்போ காயத்ரி ரகராம எப்படி அண்ணாமலை அனுப்பி விட்டாரு, துரத்தி விட்டாரு, எப்படி துரத்தி விட்டாரு? முயற்சி பண்ணாராம். முயற்சியெல்லாம் ஒன்றும் மண்ணும் பண்ணலை, அதே நாய் குலைச்சிட்டு கிடக்குன்னு விட்டார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து மோடி என்ன வந்து கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டேன், மோடி என்னை கூப்பிட்டாரு இவரை, அவ்வளவு அயோக்கியத்தனங்க. திமுகவுக்கு பொறுத்த மாதிரி ஆளானா. அதாவது இவருக்கு பையனும் இங்கேருந்து பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் ஏறி காந்தி நகர் போய் குஜராத்தில் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாங்க, அவ்வளோதான். டெல்லியில் இல்லை, அப்போ அவர் வந்து பிரதமரே ஆகலை, குஜராத் முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தை அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவர் ஒரு எக்ஸ்எம்எல்ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ, யாருக்கு தேவையில்லை, அந்த அம்மா ஜெயலலிதா போட்ட பிச்சைனாலே இவர் எம்எல்ஏ ஆனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனியார் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியலையே இவரால். ஆகலையே, நிற்க வேண்டியதானே, நின்று ஒரு கவுன்சிலர் ஆக வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பாஜகவில் நான் வந்து அவர் மோடி வந்து என்னை கூப்பிட்டு சேர்த்தாரு கட்சியில். அப்புறம் நான் கட்சியில் பாஜகவில் இருந்தேன், ஆனால் வந்து அவங்க என்னை பயன்படுத்திக்கல, எனக்கு எந்த பொறுப்பும் தரல. தென்மண்டல சென்சார் போர்டு சேர்மனாகவே இந்த நாயை உட்கார வச்சு அழகு பார்த்த கட்சி தான் பாஜக. அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க, நல்ல சுகபோகமாக அனுபவிச்சுட்டு இருந்தார். அந்த பதவி காலம் முடிஞ்சு போச்சுது. முடிஞ்ச உடனே வேற ஏதாவது பெருசாக தருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, அது அவருக்கு கொடுக்கல. அந்த வருத்தத்தில் தான் தமிழக பாஜக தலைவர் ஆக்குவாங்கன்னு நினைச்சாரு, அதையும் ஆக்கலை, அண்ணாமலையை ஆக்கி விட்டாங்க. அந்த பொறாமையில் அந்த வெறுப்பில் கிடந்து கத்திட்டு கிடந்து நாயாக குலைச்சிட்டு கிடந்தாரு, கண்டுக்கலை. இப்போ கடைசியில் அவரே போயிட்டாரு, சந்தோஷமாக பேச்சாரு. அது நேரம் எங்கே போயிட்டாரு, நேர வண்டி பிடிச்சி அண்ணா அறிவாலயத்தில் போய் இறங்கிட்டாரு. இதுதான் அவருடைய சித்தாந்தம். இவர் தான் அவரை இதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும்.
இதுக்கு மேலே இன்றைக்கி உறுப்பினராக இல்லாமல் நான் பாஜகன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. உறுப்பினராக சேரணும், சேர்ந்தாலும் சமட்டி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. இனிமே அதான் பார்த்தாரு, நம்மளே போயிடுவோம், சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அவ்வளோதான். இனிமேல் நின்று வெற்றி பெற சொல்லுங்களேன். ஏன் இப்போ சார் பாப்பான்னு கிண்டல் பண்ணது இவரை தானே சார்? இவரை தானே பன்றிக்கு பூநூல் போட்டதெல்லாம் இந்த பன்றிக்கு பூநூல் போட்டதுக்கு இவர் தான் சார் கமாண்டு கொடுத்தாரு. யார்? கி வீரமணி கொடுத்தாரு சார் கமாண்டு. அவங்க சொந்தக்காரன் மாமு மச்சானுக்கெல்லாம் அவங்க பூநூல் போட்டிருக்காங்கன்னு சொன்னார். இப்போ அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த பன்றி, எஸ்வி சேகர், அப்புறம் வந்து சைக்கிள் திருடர் அந்த கி வீரமணி எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டாங்க. அப்படி தானே? எல்லாம் ஒரே பன்னி கூட்டம் ஆயிட்டு. அப்படி தானே? எங்கே போனாலும் இதுக்கு விமோச்சனமே கிடைக்காது. எஸ்வி சேகர் மேற்பட்ட நாய்களுக்கு, அந்த பன்றிகளுக்கு எங்கே போனாலும் விமோச்சனமே கிடைக்காது. இல்லை, திமுகவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணது கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்வரை போய் சந்திச்சு தான் வந்துட்டு இருக்காரு. திமுக தான் அவரோட மெயின் குறிக்கோளா, அதாவது கட்சியில் அங்கே தான் இணையணும் அப்படின்றதெல்லாம் இருக்காரா? திமுகவில் இருந்து டீல் பேசி அடுத்த எலெக்ஷனுக்கு நீ பிரச்சாரம் பண்ணு, அப்படியாவது கொஞ்சம் முஸ்லீம் இந்த பிராமின் ஓட்டு கிடைக்குதா பாப்புன்னு சொல்லிட்டு அவரை களத்தில் இறக்கி விட்றாங்க. அவருக்கு பொண்டாட்டி எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட இவருக்கு பேச்சை கேட்டு ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. இதான் நிலவரம். அப்புறம் இவனெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி பேசிட்டு செல்லா காசு சார். அண்ணாமலை எதிர்த்து நின்று யாராவது ஒருத்தங்க, இல்லை மோடியை எதிர்த்து நின்று யாராவது ஒருத்தங்க வந்து பெரிய ஆளாக வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவர் கூடவே இருந்து வந்திருப்பாங்க. அமித்ஷா மாதிரி விஸ்வரூபம் எடுத்து வந்திருப்பாங்க. யோகி மாதிரி பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க. பகைச்சிட்டு நின்று ஆட்கள் யாரையாவது சொல்லுங்க. நீங்கள் காணாமல் தான் போயிருக்காங்க. தேசிய அரசியலில் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து நின்று யாருமே ஜொலிக்க முடியலை, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அண்ணாமலையை ஏற்று நின்னா மாநில அரசு, தமிழக அரசியல்லையும் அண்ணாமலையை ஏற்று நிற்க யாருமே விளங்கிட மாட்டாங்க. அவ்வளோதான் நிலவரம். எஸ்வி சேகர் மட்டும் என்னத்தை விளங்குவார்? அவர் தான் போயிட்டார். அங்கே சேர வேண்டிய இடம் அவருக்கு வந்து கரெக்டான இடம். அந்த நான் சொன்னோம்ல தொடக்கத்தில் சொன்ன பாருங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. எருமை அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ணிட்டு அலைவார். அங்கே 4 பேர் நின்று கள்ள தூக்கி அறியாமல் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்த அமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.